أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. புனிதம் நிறைந்த இருலோகத்தின் சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதம் நிறைந்த இந்த மிலாதுனுடைய மஜ்லிஸிலே, குறிப்பாக 1500வது ஆண்டினுடைய மஜ்லிஸிலே அவர்களை பற்றி உண்டான செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டான நசீபை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கு எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸையும் அல்லாஹு தஆலா நிறைவாக கபூல் செய்தருள்வானாக. எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானார். மா இன் மதஹ்து முஹம்மதன் பி மகாலதி வலாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலை பற்றி பேசுவதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு புகழ் இல்லை, பெருமானாரை பற்றி பேசுவதனால் என் வார்த்தைகள் புகழடைகிறது என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்னங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இது நான் சொல்லலைங்க, நான் எப்படி தெரியுமா நீங்க சொல்றீங்க, ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுறதுனால இந்த வார்த்தை என்னவாகுதுங்க, அழகாக ஆகுது. பெருமானாரை பற்றி பேசுவதனால் என் வார்த்தைகள் அழகாகுது, என் கவிகள் அழகாகுதுன்னு எப்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்களோ, அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிற கேட்கிற எல்லா மஜ்லிஸ்களும் அல்லாஹ் ரசூலுவால் அழகானது, அழகாக்கப்பட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த 2 தன்மைகளை பற்றி தான் இந்த செய்தியை நம்ம பார்க்க போறோம். அல்லாஹு தஆலா துனியாவில் யாருக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுக்க போகிறதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வந்த 1,24,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த தன்மை என்ன செய்யலங்க, கொடுக்கல. அப்பேற்பட்ட 2 தன்மைகள், அந்த 2 தன்மைகளுக்கும் முழு சொந்தக்காரர்கள் யார் தான்? இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 தன்மைகள் என்ன அப்படிங்கிறது வழங்குறதுக்கு முன்னால ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம வழங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து கண்ணியப்படுத்தினாங்க. என்னங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து கண்ணியப்படுத்தினாங்க. அந்த கண்ணியத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, பெருமானாரை பற்றி உண்டான மகத்துவம் எவ்வளவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து எவ்வளவு, ரசூலுடைய உயரம் எவ்வளவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன மரியாதையோடு இருக்கிறாங்கங்கிறத கல்வில விளங்கினதுனால, சஹாபாக்கள் விளங்கினதுனால அளவு கடந்து கண்ணியப்படுத்தினாங்க சஹாபா பெருமக்கள். என்னங்க,
யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நாம மௌலூது ஷெரீஃப்ல படிக்கிறோம்லங்க, ஹாதா ஹபீபுல்லா, ஹாதா ரசூலுல்லா, ஹாதா அலீமுல் ஜா மன் ஹஸ்ஸஹு மௌலா. ஹாதா அலீமுல் ஜா, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மகத்துவக்கு சொந்தக்காரர்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதன் நபியுல் கரீமு லஹு மகாமுன் அதீமு, அந்த கண்ணியம் நிறைந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கள் இருக்கிறது. மிகுந்த மகத்துவமும் மிகுந்த கண்ணியமும் மிகுந்த மரியாதையும் மிகுந்த மேன்மையும் கொண்டவர்கள் யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமா சொல்றதா இருந்தா, அந்த முஹம்மது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமே அடங்கியிருக்கு. என்னங்க, பெரிய அரிய அந்தஸ்துகள் என்ன செய்யுது அடங்கி இருக்குது. ரசூலுல்லான்னு சொன்னா கல்பு சந்தோஷம் அடையுதா இல்லைங்களா? ஏதாவது மாற்றம் இருக்காங்க? ஒரு தடவை நிம்மதியோடு செலவாத்து சொல்லி பாருங்களேன், மனசு எவ்வளவு இன்பமா இருக்குது பாருங்க. அப்ப பெருமானாரை பற்றி செய்திகளை கேட்கிறப்ப நம்மளுடைய கல்பு எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இத கண்ணால பார்த்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து கண்ணியப்படுத்தினாங்க. விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட மூத்தவங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்ப சஹாபாக்கள் ஒருத்தங்க கேட்டாங்க அப்பாஸ் ரலியல்லாஹ்ட்ட, நீங்க மூத்தவரா, நீங்க பெரியவரா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களான்னு கேட்டாங்க. என்ன கேள்வி? நீங்க பெரியவங்களா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களா? கேட்டது எந்த அந்தஸ்துல கேட்கறாங்க? வயசுல கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? வயசுல கேட்கறாங்க. நீங்க பெரியவரா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களா? இப்ப நான் தான் பெரியவன் போனா சொன்னா அங்க என்ன வந்துரும்? கண்ணிய குறை வந்துரும் இல்லங்க? என்னங்க, என்ன வந்துரும்? கண்ணிய குறை வந்துரும். அப்ப என்ன, எப்படி வார்த்தையை கையாண்டாங்கன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு, இதுதான் அங்க கண்ணியம். ஹூ அக்பரு மின்னி, அவரு என்னை விட ரொம்ப பெரியவர். என்ன சொன்னாங்க? ஹூ அக்பரு மின்னி, அவங்க என்னை விட ரொம்ப பெரியவங்க. வலாக்கின் வலாக்கின் அன அசன்னு, வயசுல மட்டும்தான் நான் மூத்த வேண்டாம். சொல்றது புரியுது? ஹூ அக்பரு மின்னி, அவங்க பெரியவங்க. வலாக்கின் அன அசன்னு, வயசுல நான் மூத்த வேண்டாங்க. எந்த அளவிற்கு கண்ணியத்தோடு கையாண்டு இருக்கிறாங்கிறத பாருங்களேன். இந்த கண்ணியத்தோடு கையாண்டு இருப்பதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவத்தை, அவங்களுடைய தஅஸீமை, அவங்களுடைய கண்ணியத்தை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸை கேட்கிறப்ப பிரமிப்பான வார்த்தை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டதிலிருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி நான் இப்படி பார்த்ததே இல்லை. யார? ஹதீஸ் புரியுதுங்க? என்னங்க, ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேர் நான் என்ன செஞ்சது இல்லை, பார்த்ததே இல்லை. சொல்லிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்ல வார்த்தை தெரியுமா? அப்படி பார்க்கறதுக்கு உண்டான தைரியமும் என்கிட்ட இல்லைங்க. அப்படி பார்க்கறதுக்கு உண்டான தைரியமும் எனக்கு இல்லை. அப்ப சஹாபாக்கள் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஒரு புறாவோ ஒரு காக்கையோ வந்து ஒரு கல்லு மேல உட்காருது, ஒரு இலையின் மீது உட்காருது, ஒரு மரத்தின் மேல உட்காருனா எப்படி உட்காரு தெரியுமா? நிம்மதியா உட்காரும். நம்மளை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. என்னங்க, நம்மளை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்? அதுல யாரும் வந்து பிடிக்க மாட்டாங்கிற நிம்மதியா என்ன செய்யும், அந்த புறாவும் அந்த பறவை வந்து உட்கார்றது மாதிரி சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அணு அளவும் அசையாம அப்படி இப்படி திரும்பினா என்ன பறந்துடும்? மேல உட்கார்ந்து இருக்கிற புறா என்ன செய்யும்? பறந்துரும்ல. அந்த அளவுக்கு கூட அசைவு இல்லாம வச்ச மாதிரி இருப்ப மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அசையாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்க? சஹாபா பெருமக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சொல்ல வருகிற செய்தி என்னண்டா, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இவ்வளவு மகத்துவத்தையும் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மேன்மையும் கொடுத்ததற்குண்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரெண்டு விஷயத்தை சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. அந்த ரெண்டு விஷயம் என்னங்கிறதா இப்ப நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்திருந்த நபிமார்களுடைய லிஸ்ட் வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ணன உடனே அங்க இருக்க குஃபார்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகாலு மாலி ஹாதர் ரசூல் யஅகுலு த்ஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். என்ன இந்த நபி எங்களை மாதிரி கடத்தெருவுக்கு வர்றாரு,
எங்களை மாதிரியே சாப்பிடுறாரு, எங்களை மாதிரியே இருக்கிறாரு. இல்ல அல்லாஹு தாலா ஒரு நபிக்கு பதிலா ஒரு மலக்கு இறக்கி இருந்திருக்கலாம் இல்ல? என்ன கேட்டாங்க? ஒரு மலக்கு என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? அல்லாஹ் இறக்கி இருந்திருக்கலாம் இல்ல? அப்படி இறக்காம இந்த நபிமா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்களை மாதிரியே நடக்கிறார், எங்களை மாதிரியே போகிறார், எங்களை மாதிரியே கடத்தரவுக்கு வர்றார், எங்களை மாதிரியே என்ன செய்யறாரு? சாப்பிடுறாரு. உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன இல்லா அன்னஹும் யஅகுலூன தஆம வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். இதுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாரும் இப்படித்தாப்பா இருந்தாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, இதுக்கு முன்னால மனிதர்கள் இருந்தாங்க. இந்த காரியம், இந்த விஷயம் ஒரு பூதாகரமா மக்க மாநகரத்துல வெடிக்குது. என்ன இவரு முகம்மதுன்னு சொல்றாரு, இறுதி தூதுவர்னு சொல்றாரு, ஆனா என்ன செய்யறாரு? நம்மள மாதிரியே கடத்தருவுக்கு வர்றாரு, நம்மள மாதிரியே என்ன செய்யறாரு? சாப்பிடுறாரு, நம்மள மாதிரியே நடக்கிறாரு. இவர் என்ன இப்படி இருக்கிறாருன்னு என்ன செஞ்சாங்க? சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தவொடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நாயகமே அவங்கள்ட்ட சொல்லுங்க, நானும் உங்களை போல மனிதனப்பா. என்ன சொல்லுங்க? நானும் உங்களை மாதிரி மனிதனப்பா அப்படின்னு என்ன செஞ்சாங்க? சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறோம்ல வார வெள்ளிக்கிழமை. சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனம் என்னங்க? குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். ஏகத்துவ கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி வந்திருக்கிற, அல்லாஹ்வினால் வஹி அனுப்பப்படுகிற ஒரு மனிதன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஒரு மனிதன் சொன்னாங்கல்ல, இன்னைக்கு நம்மால் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? சாதாரண மனிதர்ன்ட்டான். என்ன சொல்லிட்டாங்க? அரபியில இந்த இடத்துல சாதாரண மனிதருங்கிற கொண்டாங்க லெஃப்ஸே இல்ல. அங்க அல்லாஹ் தஆலா எதுக்கு சொன்னா நல்லா விளங்கிக்குதா இந்த ஹதீஸ், இந்த ஆயத்து உங்களுக்கு புரியுதா? என்ன இவர் கடத்தருவுக்கு வர்றாங்க, என்ன இவங்க சாப்பிடுறாங்க, என்ன நம்மளை மாதிரியே இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். எப்ப நானும் உங்களை போல மனிதனப்பா. அப்ப உங்களை போல மனிதன் தான் யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னா. இதுக்கு இவன் என்ன தர்ஜுமா பண்றாங்க? ரசூலுல்லாஹ் சாதாரணமான மனிதர். எப்பா சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் அசாதாரணமான மனிதர். அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிங்க மனிதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன விதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மள மாதிரி தான் தோற்றம் இருக்கும், ஆனா நம்மளை போலியா? ஏங்க நம்மள மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்குது, நம்மள மாதிரியா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நல்லாவே சொல்லலாமே. தோற்றம் எல்லாம் யார மாதிரி தான்? நம்மள மாதிரி தான். ஆனா நம்மள மாதிரியான கேட்ட நம்மள மாதிரி கிடையாது. இதுக்கு அழகான ஒரு வார்த்தை இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்ல படிப்பாங்க. பலகல் கமாலு பி ஜமாலிஹி கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி ஹஸனத் ஜமீஉ ஹிசாலிஹி ஸல்லு அலைஹி வ ஆலிஹி. பலகல் உலா பி கமாலிஹி, பெரும் பெரும் நற்குணத்தால் பூர்த்தியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி, அழகால் ஒரு மனிதனுடைய கண்களை ஆபத்திற்குண்டானவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா மாயக்கண்ணாக பெருமானார் மாத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்தா என்ன இருக்குங்க? திரும்ப இன்னொரு தடவை என்ன செய்யலாம்? பார்க்கலாம்னு இருக்கும். மாயக்கண். இதுக்கு விளக்கம் சொல்லுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்படி இருக்குன்னா அப்படியே பிரகாசமா இருக்குமாமா. 100 நாளா 100ஆக இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், லைட்டை போட்டா என்ன சொல்லுவோம்? தூங்கிட்டு இருக்கிற கண்ணு பூசுது, லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இவ்வளவு வெளிச்சமா லைட்டை போட்டுட்டு வந்தா முன்னால இருக்கிறவன் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கேட்போம். இப்ப அல்லாஹ் தஆலா இங்க எப்படி விவரிக்கிறான்னு சொன்னா, இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி எப்படி விவரிக்கிறாங்கடா, கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி, அது பிரகாசம் தான், அது நூறு தான், அது பேரொளி தான். ஆனால் பார்க்கிற போது உங்களை சடைவடைய செய்யாது. பார்க்கிற போது உங்களை சடைவடைய செய்யாது. மாய கண்ணால் அது என்ன செய்யும்? திரும்ப என்ன செய்யும்? பார்க்க சொல்லும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம். ஹஸனத் ஜமீஉ ஹிசாலிஹி, எல்லா விதமான நற்குணங்களும் பூர்த்தியானவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லு அலைஹி வ ஆலிஹி, அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எல்லா நேரங்களிலும் ஸலவாத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன சொன்னாங்க? சாதாரண மனிதர்னு சொன்னாங்க. அவங்க சாதாரண மனிதர் கிடையாது, அசாதாரணமான மனிதர். அப்படித்தானுங்க? அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மிக பெரும் ஆளுமை கொண்டானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா சாதாரண நானும் உங்களை போல மனிதர்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க சாதாரணமான மனிதர்.
இவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான மனிதர் கிடையாது. 2 பெரும் நற்குணத்திற்கும் 2 பெரும் தன்மைகளுக்கு கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு ஜமாலியத், ஒன்னு என்னங்க ஜமாலியத், இன்னொன்று கமாலியத். இன்னொன்று என்னங்க சயின்ஸ் பாடம் நடத்துறீங்களான்னு கேட்டேன் நான். அழகான விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜமாலியத் கமாலியத், இந்த இரண்டிலையும் பூர்த்தியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டும் பூர்த்தியாக ஆக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் என்னதுங்க ஜமாலியத், அழகு. யாருங்க அழகு? நம்ம வீட்டில் பேர பேத்திலாம் இருக்குது இல்ல, அசர் தொழுதுட்டு போறப்ப, அசர் தொழுகைக்கு வர்றப்ப கொஞ்சிட்டு வந்திருப்பீங்க பேரனையும் பேத்தியும், சந்தோஷமா இருக்கிறா எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா தொழுகையும் முடிச்சுட்டு மக்ரிப் தொழுதுட்டு இஷா தொழுதுட்டு போனா அப்போ என்ன செய்வீங்க? என்னங்க ஏன்? அப்ப குழந்தைய பார்க்க 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 என்ன வருது? சந்தோஷம் வருது. குழந்தையை பார்க்க 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 என்ன வருது? முஹப்பத் வருது. இப்ப அல்லாஹ் தஆலா முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு எப்படி தெரியுமா இருக்கும்? அஸர் தொழுகையில சஹாபாக்கள் பார்க்கிற போது ஒரு அழகாக தெரிவாங்க, மக்ரிப் தொழுகைக்கு சஹாபாக்கள் பார்க்கிறப்ப ஒரு அழகாக தெரிவாங்க. அப்ப பிறக்கிற போது என்ன அழகு இருந்துச்சோ அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிச்சு? கூடிக்கிட்டே போச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தாக படுத்திருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த குர்சியில என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு காட்டு அரபி ஒருத்தர் என்ன செய்யறாரு? வர்றாரு, வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பேர் அழகை பார்த்துட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தா படுத்திருக்கிறாங்க, அந்த அழகை பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பார்வையோட என் கண்ணை புடுங்கிறார். இனிமேல் நான் யாரையும் பார்க்கறதுக்கு பிரியப்படல, இனிமேல் நான் யாரையும் பார்க்கறதுக்கு நான் என்ன படல? பிரியப்படல. முழுசா என் கண்ணை என்ன செய்யும்? புடுங்கிரு. இது ஒரு வரலாறு. இன்னொரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாரு, கண் தெரியாத சஹாபி. நாயகமே, எனக்கு கண்ணு தெரியறதுக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கண்ணு தெரியறதுக்கு நான் துவா செஞ்சா கண்ணு தெரிஞ்சிரும், ஆனா இந்த கண்ணு தெரியாமலே இந்த துனியாவில் வாழ்றீங்களா, இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறான், இதுல எது வேணும்னு கேட்டாங்க. கேள்வி புரியுதா? இதுல எது வேணும் உங்களுக்கு? அது வேணுமா இது வேணுமா? சொர்க்கத்துல மாளிகை வேணுமா அல்லது துனியாவில் கண்ணு வேணுமா? அவர் பட்டுன்னு சொன்னாரு, சொர்க்கம்லாம் ஒண்ணு வேணாம் தெரியுமா, கண்ணு திறந்தா கண்ணு தெரிஞ்சா உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் 2 ரக்காத் தொழுங்க. தொழுது அந்த தொழுகையில பி ஹக்கி சய்யிதினா, யா அல்லாஹ் ரசூலுடைய பொருட்டினால உன்கிட்ட என்ன செய்றேன்? நான் பார்வையை கேட்கிறேன், எனக்கு பார்வையை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. சுத்தி இருக்கிற சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு சொல்றாங்க, சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கிறார், துவாவை கேட்கிறார், துவாவை கேட்டு கண்ணை ஒத்திக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய பார்வை மீண்டு வருகிறது. வந்தவர் பெருமானாரை ஆற பார்க்கிறார், ஆற தடவி கொள்கிறார். சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே நாயகமே, எங்க இந்த துனியாவிலே உங்களை பார்க்காமலேயே மௌத்தாகி போய் விடுவோனோ என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா எனக்கு கண்ணை திரும்பவும் மீட்டி கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், எந்த அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்களேன். கண்ணி நிறைந்த அல்லாஹ்களே, இதனாலதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அழகாக படிப்பாங்க, வஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி, உங்களை விட அழகான மனிதரை என் 2 கண்களும் இதுவரை பார்த்ததே கிடையாது. வஅஜ்மல மின்க லம் தலிதுன் நிசா, உங்களை விட அழகான ஒரு குழந்தையை எந்த பெண்களும் பெற்றெடுத்திருக்கவே மாட்டார்கள். குலித்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எல்லா விதமான குறைகளும் இல்லாதவராக அல்லாஹ் தஆலா உங்களை படைத்திருக்கிறான். கஅன்னக கது குலிகத கமா தஷா, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று, எப்படி பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அல்லாஹ் அப்படியே உங்களை படைத்திருக்கிறான். சொல்றோம்லங்க, கண்ணு மட்டும் மாப்பிளைக்கு கொஞ்சம் சின்னதா இருக்குது, அந்த கண்ணு கரெக்டா இருந்தா என்னவாயிருந்திருக்கும்? பொண்ணுக்கு மூக்கு மட்டும் பெருசா இருக்குது, ஏதேனும் ஒரு குறை மனுஷனுக்குள்ள என்ன செய்யுங்க? இருந்துகிட்டே இருக்கும். இதுல எந்த குறையும் யாருக்கு இல்லைங்க? யாருக்கு இல்லைங்க? அப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? வச்சு 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 செஞ்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்குங்க? ஒவ்வொன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுப்புகள் ஒவ்வொன்றும் வச்சு வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் என்னங்க சிரிக்கிறோம், ரசூலுடைய பல்லு எப்படி தெரியுமா இருக்கும்? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே கோடு போட்டு விட்ட மாதிரி இருக்கும். எப்படி இருக்குங்க? கோடு போட்டு விட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு விளக்க சொல்றதா இருந்தா இன்னொரு விளக்கத்தை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்த 32 பல்லும் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பொக்கவாயின்னு சொல்லுவோம். அவருக்கு என்ன இல்லை?
பல்லே இல்லாதவர். 32 பல்லையும் ஒருத்தர் கட்டி இருந்தாருன்னா அந்த பல் எப்படி தெரியுமா இருக்கும்? மேடு பல்லம் இருக்காது. எப்படி இருக்குங்க? ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த பல்லு புதுசா இருக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க அப்ப இருந்து கடைசி வரைக்கும் பெருமானாருடைய பல்கள் எப்படித்தான் இருந்துச்சு? செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுல பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசலான்னு திறந்துட்டா பல்லுல இருந்து 100 வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. பல்லுல இருந்து என்ன வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்களில் இருந்து என்ன வருங்க? 100 வந்துகிட்டே இருக்கும். அப்ப எல்லா விதமான முழு விதமான படைப்பினுடைய முழு தன்மையோடு படைக்கப்பட்டவர்கள் யாருங்க? இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையும் நம்ம கையும் ஒண்ணா இல்ல. நபியினுடைய கண்ணும் நம்ம கண்ணும் ஒண்ணா இல்ல. பெருமானாருடைய மூக்கும் நம்முடைய மூக்கும் ஒண்ணா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காதும் நம்முடைய காதும் ஒண்ணா இல்ல. பெருமானாருடைய உமிழ் நீரும் நம்ம உமிழ் நீர் ஒண்ணுங்களா? என்னங்க? இல்லைன்றாவது சொல்லலாம். இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூக்கமும் நம்முடைய தூக்கம் ஒண்ணா? நம்ம தூங்கினா மொத்தமா தூங்கிடுவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய என்னதுங்க? கல்பு என்னைக்கு என்ன செய்யாது? தூங்காது. கல்பு யாரைத்தான் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கு? அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆண்மை சக்தியும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்மை சக்தி ஒன்னான கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்து வாலிபருடைய 40 ஆண்களுடைய ஆண்மை சக்தி அல்லாஹ் எனக்கு ஒருத்தன் கொடுத்திருக்கான்டாங்க. என்னங்க ஹதீஸ் புரியுதா? ஜமாலியத்திலே பூர்த்தியானவர்கள் சொர்க்கத்தினுடைய 40 ஆண்களுடைய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா எனக்கு ஒருவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? கொடுத்திருக்கான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பற்களும் நம்முடைய பற்களும் ஒண்ணும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நறுமணமும் நம்முடைய நறுமணமும் என்ன செய்யாது? ஒண்ணுமே ஆகாது. எந்த அளவிற்கு தெரியுமா? சஹாபாக்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு பார்த்தோம்டா நாங்கெல்லாம் பட்டை தொற்றுக்கிறோம், நாங்கெல்லாம் வெல்வெட்டை தொற்றுக்கிறோம். என்னதுங்க? ஹரீரன் தீபாஜன். பட்டுன்னு ஒன்று இருக்குது, வெல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு எப்படி இருக்குங்க? நல்ல கரடு புரடா இருக்குங்களா? எப்படி இருக்குங்க? மிருதுவாக இருக்கும். அந்த அதை விட ரசூலுல்லாஹ்வுடைய கை அதை விட மிருதுவாக இருக்கு. அதை விட ரசூலுல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்குங்க? மிருதுவாக இருக்கும். அந்த கையை பெருமானார்ட்ட கொடுத்தா நாங்க எடுக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் எங்க கையை விட மாட்டாங்க. நாங்க எடுக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலிருந்து எல்லா நேரங்களிலும் என்ன வந்துகிட்டே இருக்கும்? நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். கஸ்தூரி வாசனை என்ன செய்யும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலிருந்து வீசிக்கிட்டே இருக்கும். இது எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அழகாக பதிவு செஞ்சு காண்பிப்பாங்க. மௌத்தா போகிற நேரத்துல, ஹதீஜா நாயகம் மௌத்தா போகிற நேரத்துல குளிர் காய்ச்சல். அந்த குளிர் காய்ச்சல்ல போர்த்துறதுக்கு போர்வை கூட என்ன செய்யல கிடையாது. ஃபாத்திமா நாயகத்திடத்துல ஹதீஜா நாயகம் சொன்னாங்க, அத்தா தலப்பா கட்டியிருப்பாங்க, அத்தா தலப்பா கட்டியிருப்பாங்க, அந்த தலப்பாவை வாங்கிட்டு வாங்க, என்னோட குளிருக்கு நான் போத்திக்கிறேன். வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சாச்சு? குளிருக்கு போத்தியாச்சு. தாய் ஹதீஜா நாயகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? முயற்சி பண்றாங்க. மகா ஃபாத்திமா நாயகம் கேட்டாங்க, என்னத்துக்குமா இப்ப எந்திரிக்கிறீங்க? இல்லை இல்லை, என்னை எழுப்பி விடு. என்னத்துக்கு எந்திரிக்கிறீங்க? இல்லை எழுப்பி விடு, நான் எந்திரிக்கணும். எதுக்கு எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். இல்ல, என்னுடைய கணவர் உன் தகப்பனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரியுதா? என்னுடைய கணவர் உன்னுடைய தகப்பனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. பாத்திமா நாயகம் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க, யாரை காணோம்? ரசூலுல்லாஹ்வே காணாம, பெருமானாரையே காணாம, பெருமானார் வர்றாருன்னு நீங்க சொல்றீங்களே. அப்ப ஹதீஜா நாயகம் மெல்லமா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய கஸ்தூரி வாசம் என்ன செய்யும்? வந்துடும். பெருமானார் வர்றதுக்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்தூரி வாசம் என்ன செய்யும்? வந்துடும். அந்த வாசனை என்ன செய்யுது? மூக்க தொலைக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் உள்ளுக்குள்ள வர்றப்ப ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்ச காலத்திலிருந்து நான் உட்கார்ந்து இருந்ததாக சரித்திரம் கிடையாது. உடம்பு சரியில்லாதப்ப நான் படுத்திருந்தேங்கிறதுக்காக அந்த ரெக்கார்டு பிரேக்கை மாத்துறதுக்கு நான் விரும்பல, என்னை நீ எழுப்பி விடுனாங்க ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் எவ்வளவு பெருசாக இருக்கும் யோசித்து பாருங்களேன். உத்பத் இப்னு ஃபர்கத் ரலியல்லாஹு தஆலா, உத்பத் இப்னு ஃபர்கத் ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே தாடியை தடவிக்கிட்டே இருப்பாங்களாம். என்னங்க? தாடியை தடவிக்கிட்டே இருப்பாங்களாமா. அவங்க கூட இருக்கிற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அத்தர் தேய்ப்பாங்களாமா. ஒவ்வொருத்தரும் யார் நல்ல அத்தர் போடுறாங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் என்ன செய்வாங்க? அத்தர் தடவிட்டு வருவாங்க. ஏன் அத்தர் நல்லா இருக்கா, ஓ அத்தர் நல்லா இருக்கா, ஏன் மனம் நல்லா இருக்கா, ஓ மனம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு.
இந்த உத்துபத்து பின் ஃபர்கத் ரலியல்லாஹு தஆலா எந்த அத்தரும் தடவ மாட்டார். நல்லா விளங்கி, எந்த அத்தரும் தடவ மாட்டார். எப்ப பார்த்தாலும் எதைத்தான் தடவுவார். ஒருத்தர் போய் மெல்லமா கேட்டாராமா, நாங்கெல்லாம் அத்தர் தடவி மனத்தை வெளியாக்குறோம், ஆனா நீங்க தாடியை மட்டும்தான் தடவுறீங்க, உங்க உடம்புல இருந்து இயற்கையாகவே வாசனை வந்துகிட்டே இருக்குதே, எப்படி இது ஒன்றும் புரியலையே. நாங்கெல்லாம் அத்தர் தடவி தான் என்ன செய்யறாங்க, வாசனை கொண்டு வர்றோம், ஆனா நீங்க வெறும் தாடியை தான் என்ன செய்றீங்க, தடவிக்கிட்டே இருக்கிற உங்க உடம்புல இருந்து என்ன வருது, வாசனை வந்துகிட்டே இருக்குது. இது எப்படி இது? உத்துபத்து பின் ஃபர்கத் ரலியல்லாஹு தஆலா அழகா பதிவு செஞ்சு காமிச்சாங்களாமா, எனக்கு ஒரு கட்டத்துல அரிப்பு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அரிப்பு வந்துருச்சு. அரிப்புனா எப்பேற்பட்ட அரிப்பு தெரியுமா? படர் தாமரைன்னு சொல்றோம்லங்க, ரவுண்டா சகப்பா என்ன வந்துருச்சு, அரிப்பு வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன், நாயகமே எனக்கு ரொம்ப அரிப்பாக இருக்குது. யார்கிட்ட சொல்லணும்? சொல்லணுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லணும். யார்கிட்ட சொன்னாங்க? சஹாபாக்களோட ஈமான பாருங்களேன். சஹாபாக்கள் யார்கிட்ட போய் சொல்றாங்க? ஏன் இங்க தீர்வு சொன்னா அங்க என்ன கிடைக்கும்? விமோசனை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்துபத்து பின் ஃபர்கத் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, நாயகமே உடம்பு பூரா அரிக்குது. அப்படியா? அழகா சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா சட்டையை கழட்டுப்பா. நீ என்ன சொன்னாங்க? சட்டையை கழட்டுன்றாங்க. நான் சட்டையை கழட்டினேன். அவங்க 2 கையால என் உடம்பு முழுசா என்ன செஞ்சாங்க, தடவி விட்டாங்க. அவங்க 2 கையால என் உடம்பு முழுசா என்ன செஞ்சாங்க, தடவி விட்டாங்க. தடவி விட்ட அடுத்த மாத்திரத்திலேயே உடம்புல இருக்க அரிப்புல என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. என்னைக்கு தடவுனாங்களோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் உடம்புல இருந்து என்ன வருது? சொல்றது புரியுதுங்களா? எப்பேற்பட்ட நறுமணம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்தும் இல்லை, அவங்கள தொடர்றவங்களுக்கு எல்லாம் என்ன வருது, நறுமணம் வருது. அதனாலதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து தெருவில் போனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், வாசனை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடிய சஹாபாக்களும் எழுந்திருச்சு வந்து பெருமானாருக்கு முன்னால நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதைத்தான் இமாம் புசீரி ரஹ்மத்துல்லாஹி அழகாக பதிவு செய்வாங்க. கம் அப்ரஅத் வஸிபம் பில்லம்சி ராஹத்துஹு வ அத்லகத் அரிபம் மின் ரிபகத்தில் லமமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். நாயகமே எத்தனையோ நோயாளிகளுக்கு உங்களுடைய தடவுதலின் மூலமாக ஷிஃபாவாகி இருக்கிறது. எத்தனையோ நோயாளிகளுக்கு நீங்கள் தடவியதன் மூலமாக என்ன ஆயிருக்குது, ஷிஃபாவாகி இருக்குது. அத்லகத் அரிபம் மின் ரிபகத்தில் லமமி, எத்தனையோ மனநோயாளிகளின் மீது நீங்கள் கை வைத்ததினால் அவருடைய மனநோய் என்ன செஞ்சிருக்குது, போயிருக்குது. சொல்லிட்டு சொல்லுவாங்க, நானும் நோயாளியாக இருக்கிறேன், என்னையும் கொஞ்சம் தடவுங்கள் நாயகமே. நானும் நோயாளியாக இருக்கிறேன், என்னையும் கொஞ்சம் தடவுங்கள் என்ன செய்வாங்களாமா, அந்த பூசிரி இமாம் படிப்பாங்களாமா. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணம் என்னதுங்க, அவ்வளவு உயர்வானது. இதை விட இன்னொன்னு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வையே என்னதுங்க, கஸ்தூரி மணக்கும். ஜமாலியத்தால் அழகால் பூர்த்தியானவர்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலிருந்து வந்த வேர்வை என்ன செஞ்சாங்க, பாட்டல்ல பிடிச்சாங்களாமா. என்ன உம்மு சுலைம் என்ன செய்றீங்க? அட எங்க நாயகமே, நீங்க உங்களுடைய வேர்வை தான் எங்களுக்கு நோயாளிக்கு மருந்து, உங்களுடைய வேர்வை தான் எங்களுடைய புது பெண்மணிகளுக்கு புது மாப்பிள்ளைகளுக்கும் அத்தரு. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்க அம்மா ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் எங்க மதீனாவ நகரத்துல யாரெல்லாம் கல்யாண வீடோ அத்தனை கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு யார்கிட்ட வந்து அத்தர் வாங்கி போவா. ஆனா அதில் அசல் என்னதுங்க, அது வியர்வை. அல்லாஹ் அக்பர். ஜமாலியத்தால் பூர்த்தியானவர்கள் யாருங்க, புரியுதுங்களா? ஜமாலியத்தால் பூர்த்தியானவர்கள் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு பரம்டா. வியர்வையினுடைய அந்தஸ்து ஒரு பரம், நறுமணத்தினுடைய அந்தஸ்து ஒரு புறம்டா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் அவ்வளவு ஒரு புறம், அவ்வளவு பிரகாசமானது. இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு, அப்புறம் என்னங்க, லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி. இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு, எந்த வீட்டிலே நீங்கள் இருக்கிறீர்களோ நாயகமே, லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி, அந்த வீட்டிலே விளக்குக்கு வேலை இல்லை நாயகம். அந்த வீட்டிலே என்ன விளக்குக்கு வேலை இல்லை நாயகமே. வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி. எப்பேற்பட்ட ஒளி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர். ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு வயிறு பெருசாகலைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு மற்ற பெண்மணிகளை போல வலி இல்லைங்கிறது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை.
என் மகனார் பிறந்தார் பாத்தீங்களா, அப்ப பிறக்கிற போது ஒரு நூறு வந்துச்சு தெரியுமா, கிஸ்ராவனுடைய புஸ்ராவனுடைய கோட்டைகளை நான் கண்ணால் பார்த்தேங்கிறாங்க ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு. அப்பேற்பட்ட ஒளி, அப்பேற்பட்ட பிரகாசம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். ஒரு நாள் ஊசி தச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த துணி தச்சுக்கிட்டு இருந்தேன் ஊசியை வச்சு. ஊசி என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்து போச்சு. இருட்டுல அந்த விளக்க வச்சு என்ன செய்ய முடியல, அந்த ஊசி என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க யார் காலையாவது குத்திருமோன்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். உள்ளுக்குள்ள யார் வந்தா, அல்லாஹ் அக்பர், இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள வந்தாங்க. என் ஊசி கரெக்டா என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிருச்சு. அப்பதான் பெருமானாரை பார்த்து சொன்னேன், நாயகமே நீங்க இருக்கிற வீட்டுக்கு இந்த விளக்கெல்லாம் தேவையில்லைங்க நாயகம். லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி, நாயகமே நீங்கள் உள்ளுக்குள்ள நுழையிற இந்த வீட்டுக்கு இந்த என்ன தேவையில்லை, விளக்குகள் எல்லாம் தேவையில்லைன்றாங்க ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அப்பேற்பட்ட ஜமாலியத்திற்கு பேர் அழகுக்கு சொந்தக்காரர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மில் நீரும் நம்முடைய உம்மில் நீரும் ஒன்று கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜம்சம் தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்க, என்னங்க ஜம்சம் தண்ணி எதனால சிறப்பு பெற்றுச்சுங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஃபதஹு மக்கால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு காபாவுடைய சுவரிலே பெருமானார் உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க, உமிழ் நீர் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எடுத்துட்டு வருவாங்க. அதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதம் நிறைந்த உமிழ் நீர் என்ன செய்வாங்க, வாண்டடா என்ன செய்வாங்க, உமிழ்வாங்க. இதை கொண்டு போய் ஜம்சம்ல கொட்டிட்டு வா இப்னு அப்பாஸ் என்றாங்க. கொட்டப்பட்டுச்சு. சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் எந்த நியத்திற்காக வேண்டி குடிக்கப்படுகிறதோ அது கபூலாகும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய உமிழ் நீரும் ரசூலுடைய உமிழ் நீரும் என்ன கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்க பதிவு செஞ்சு காண்பீங்களாமே, போர்க்களத்துல என் கண்ணு தொங்குது, என் கண் என்ன செய்யுது, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மில் நீரை எடுத்து என்ன செஞ்சாங்க, கண்ணை தடவுனாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணுல பார்வையே எனக்கு என்ன செய்யல, குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஹஜ்ரத் ஆயிஷா சித்தி, அது அலி ரலியல்லாஹு தஆலா. அப்ப பெருமானாருடைய உம்மில் நீரும் நம்முடைய உம்மில் நீரும் ஒண்ணு கிடையாது. ரசூலுடைய ரத்தமும் நம்முடைய ரத்தம் ஒண்ணா, என்னங்க அந்த காலத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுப்பாங்க. ஹிஜாமான்னு சொல்றோம்லங்க இன்னைக்கு, என்னதுங்க ஹிஜாமா செய்யறது ரசூலுடைய நடைமுறையில ஒரு சுன்னத்தான ஒரு நடைமுறை. கெட்ட ரத்தங்கள் என்ன செய்யும், வந்துடும். அன்றைக்கு அரபுகள் இடத்துல ரத்தம் கட்டி கட்டியா என்ன செய்யும், நின்றுக்குமாமா. அந்த ஊரினுடைய கிளைமேட்டுக்காகவும் அந்த ஊரினுடைய சீதோசனத்தினால அரபுகள்கிட்ட என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த கெட்ட ரத்தங்கள் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அங்க கெட்ட ரத்தத்தை என்ன செய்றாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா 8 வயசு தான் அவருக்கு. எத்தனை வயசு தான், 8 வயசு தான். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு காதுங்காது வச்ச மாதிரி சொன்னாங்க. காதுங்காது வச்ச மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இந்த ரத்தத்தை கொண்டு போய் யாருடைய கண்ணும் படாத இடத்துல என்ன செய்யணும், ஊத்திட்டு வந்துரு. யாருடைய கண்ணும் படாத இடத்துல என்ன செய்யணும், ஊத்திட்டு வந்துரு. சரிங்க நாயகமே, எத்தனை வயசுங்க, சுபஹானல்லாஹ் 8 வயசு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுக்கு என்ன ஈமானி உணர்வு பாருங்களேன். எடுத்துக்கொண்டு போனாங்க. கொஞ்சம் வெகு தூரத்துக்கு போய் முடக்குன்னு என்ன செஞ்சாங்க, குடிச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, குடிச்சிட்டாங்க. கொண்டு வந்து பாத்திரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்ன மாதிரி செஞ்சியா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சியா, செஞ்ச நாயகன். என்ன செஞ்ச, யாருடைய கண் பார்வையும் படாத இடத்துல அதை என்ன செஞ்சிட்டேன், நான் கொடுத்து. என்ன செஞ்ச நீ, சுருப்து யா ரசூலுல்லாஹ், குடிச்சிட்டேன் நாயகன், குடிச்சிட்டேன். ஏன் குடிச்சேன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல, ஏன் இப்படி மாத்தி செஞ்சேன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. அடுத்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்துல ஏரத்தமும் ஓரத்தமும் கலந்துருச்சோ உன்னுடைய உடம்ப நரகம் தீண்டாதுன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய உடம்பு எதை தீண்டாது, நரகம் தீண்டாது. பெருமானாருடைய ரத்தமும் நம்முடைய ரத்தம் என்ன கிடையாதுங்க, ஒண்ணு கிடையாது. பெருமானாருடைய அழகு வேற, நம்மளுடைய அழகு வேற. ரசூலுடைய நறுமணம் வேற, நம்மளுடைய நறுமணம் வேற. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை வேற, நம்மளுடைய பார்வை வேற. ஜமாலியத்னா அரபில சொல்லுவாங்க அழகு, பேர் அழகு. அந்த அழகால் பூர்த்தியானவர்கள் யாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இந்த பூர்த்தியானது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா 1,24,000 நபிமார்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறான், வேற யாருக்கும் கொடுக்கல. வேற யாருக்கும் என்ன செய்யலங்க, அல்லாஹ் தஆலா கொடுக்கவே இல்லை. அப்ப ஜமாலியத்தால் பரிபூர்ணமானவர்கள் யாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கமாலியத். இரண்டாவது ஒரு விஷயம்
கமாலியத். கமாலியத் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா விதமான அந்தஸ்துக்களும் எல்லா விதமான நற்குணத்தாலும் பூர்த்தியானவர்கள் இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பமும் அவங்க தான், கடைசியும் சஃப்ல நின்றா யார் தான் நிற்பா? ரசூல்லா தான் நிற்பாங்க. கடைசிக்குள்ள போய் நின்றா யார் தான் நிற்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளும் நான் தான், ஆகிரும் நாம தான், ஆரம்பமும் நாம தான், முடிவும் நாம தான். எப்படின்னு உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, அவ்வளு மா ஹலக்கல்லாஹு நூரி. அல்லாஹ் தஆலா முத படைச்சது யாரத்தான்? என் நூரத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணிக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கிறப்ப நான் என்னது? நான் நபியாக இருந்தேன். நான் எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் என்னை பற்றி உண்டான செய்தியைத்தான் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்படித்தானே? எந்த நபியாச்சு உம்மத்திற்கு அல்லாஹ் ரசூலை பற்றியுமான்னு சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் வருவாங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்களா இல்லைங்களா? சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா இதை என்ன செய்யறான்? பாடம் போட்டு காண்பிக்கிறான். இதுக்கும் மேல என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை முழிச்சு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால் அல்லாஹ்கிட்ட கேட்ட வார்த்தை, யா அல்லாஹ் உன் பேர் இருக்குது, சரி உனக்கு பக்கத்துல ஒருத்தருடைய பேர் ஒன்று சேர்ந்து இருக்குது, அது யாரா ரப்பே? அவருக்காக வேண்டிதான் உங்களையுமே நாம படைச்சிருக்கிறோம் தான். யாருக்காக வேண்டி? அவருக்காக வேண்டிதான் இந்த உலகத்தையும் படைச்சிருக்கிறோம், உண்மை என்ன செஞ்சிருக்கிறோம்? படைச்சிருக்கிறோம். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டது என் பேரை சொன்னதுனால. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டது யாருனால தெரியுமா? அவங்களுடைய முதுகந்தண்டுல விந்து அணுவாக நான் என்ன செஞ்சேன்? இருந்தேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இருந்தா? ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குற்றத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது யாரால தெரியுமா? என்னுடைய நூர், என்னுடைய விந்து அணுக்கள் எங்க இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டத்தில் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ராஹிம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லுவாங்க, கமாலியத் பரிபூர்ணத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு என் வரை, என்னுடைய தாயார் ஆமினா அம்மாள் வரை, என் தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு வரை அத்துணை பேர்களுமே ஒழுக்கமானவர்கள். ஒருத்தர் கூட ஹராம செஞ்சவங்க கிடையாது, ஒருத்தர் கூட மதுவை அருந்தினவங்க கிடையாது, ஒருத்தவங்க கூட சிலைய வணங்கினவங்க கிடையாது. அத்தனை பேரும் என்னதான்? பரிபூர்ணமானவர்கள். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இமாம் யார் தான்? நான் தான். அன சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர் யார் தான்? நான் தான். அன அவ்வளுமை யுன்ஷக்கு மினல் கபரி, முதல்ல கபரு பிளக்க போறது யாருக்கு தான்? எனக்கு தான். முதல் ஷஃபாத் செய்ய போறது யார் தான்? நான் தான். ஏன் ஷஃபாத்தை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? முதல்ல என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா எடுத்துக்குவான். மக்காமே மஹ்மூதா என்று சொல்லப்படுகிற உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு தான் கொடுக்கப்படும்? எனக்கு தான் கொடுக்கப்படும். லிவாவுல் ஹம்து என்று சொல்லப்படுகிற கொடி யார்கிட்ட தான் கொடுக்கப்படும்? எனக்கு தான் கொடுக்கப்படும். ஹவுதுல் கௌசர்ங்கிற நீர் தடாகம் யாரால தான் கொடுக்கப்படும்? எல்லாத்துக்கும் யார் தாங்க பதில்? எல்லாத்துக்கும் பதில் யாருங்க? ரசூலுல்லாஹ் 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 ரசூலுல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹ் சுருக்கமா சொன்னாங்க, அவ்வளவு நாம தான், ஆகிரும் நாம தான். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்திம்முல் அஹ்லாக், எல்லா குணங்களுடைய பூர்த்தியானவர் நானும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விதமான கல்வி ஞானமும் முழுதாக கொடுக்கப்பட்டவர்கள் நான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எந்த நபியும் சொன்ன வார்த்தை கிடையாது, எந்த நபியும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதும் கிடையாது. எல்லா விதமான கல்வி ஞானமும் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்பட போகுது, இன்னைக்கு தெரியுங்களா? செய்தி படிச்சிருக்கிறவங்களா? எத்தனை மணிக்கு? 8:58க்கு சுருவாகி ராத்திரி 2:25க்கு தான் இந்த சந்திர கிரகணம் என்ன செய்யுது? முடியுது. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணம் இருந்தாலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதனுடைய விஷயம் அதிகமாக இருக்கும்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி வச்சிருக்கிறாங்க. 11 மணியிலிருந்து 11:25 வரைக்கும் சந்திரகிரகணத்தினுடைய செயல்பாடுகள் உச்சகட்டத்தில் என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்புள்ளவர்கள் அதை பார்க்கறது கூட வாய்ப்பு கிடைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னாங்க, சந்திரகிரகணம் ஏற்பட்டுச்சா நீங்க என்ன செய்யுங்க? பள்ளிவாசலுக்குள்ள வந்துருங்கண்டா.
சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒன்று திக்ரில் இருங்க, அல்ல தஸ்பீஹில் இருங்க, அல்லாஹ்வை பற்றி பேசுங்க, ரசூலை பற்றி பேசுங்க, 2 ரக்காத் நஃபில் தொழுங்க, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. எந்த நேரத்திலையும் அந்த நேரத்தில் நீங்கள் ஹராமான காரியத்தை செய்யாதீங்க. ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாட்சி சந்திர கிரகணம்ன்றாங்க பெருமான சொல்லுவாங்க. அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளாம் அடிக்கடி சொல்றது ஒன்று, வளர்ச்சி இல்லாத காலம், வளர்ச்சி இல்லாத காலம். அதை யாரும் சொல்லாதீங்க. இன்னைக்கு தான் நாம தான் வளர்ச்சி இல்லாத காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். என்னங்க, மம்முட்டியை பிடிச்சிட்டு விவசாயம் பண்றவர் டயம் இல்லாமே சொல்லிடுவார். இன்னும் லொகுர் தொழிலுக்கு காம நேரம் தான் இருக்குதுன்னு சொல்லுவார். சொல்லியிருக்காங்களா இல்லைங்க? அன்னைக்கு எனக்கு வாட்சா இருந்துச்சு, எதுவுமே இல்லை, எந்த விதமான உபகரணங்களும் இல்லை. ஆனா எல்லா விதமான ஞானத்தையும் எல்லாம் என்ன செஞ்சிருந்தா அன்னைக்கு நம்ம கொடுத்து வச்சிருந்தோம் அன்னைக்கு முன்னோர்களுக்கு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க பார்த்தீங்களா, முழுவதுமான கல்வி ஞானத்தால் பூர்த்தியானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும்னு சொன்ன ஒரே நபி யார் தான்? வேற யாரும் சொன்னதே கிடையாதுங்க. எதையா இருந்தாலும் கேட்டு கேட்டு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அழகாக பதிவு செஞ்சு காண்பிப்பாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு மெம்பர் படிக்கு ஏறினாங்க. மெம்பர் படிக்கு ஏறின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறாங்களோன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். பேசினாங்க ஹத்தல் லொஹர் தொழு வரைக்கும் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. எது வரைக்கும் புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நம்ம என்ன செய்வோம், மேலே இங்கேயும் பார்ப்போம். அஜர்த்து கரெக்டாக தான் முடிக்கணும்னு சொல்லித்தான் ரவுஃப் உட்காந்து வச்சிருப்பார், இவர் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். சஹாபாக்கள் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் வரைக்கும் பேசினாங்க. லொஹர் தொழுகைக்கு பிலால் நாயகம் பார்த்து சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல முஸல்லாவில் நின்று தொழுக வச்சாங்க. சரி, தொழுக வச்சு முடிச்சுட்டு நாம எல்லாம் எங்க போயிடுவோம், சாப்பாட்டுக்கு போயிடுவோம் நினைச்சா ரசூலா எங்க திரும்ப ஏறிட்டாங்க, மெம்பருக்கு ஏறினாங்க. மெம்பருக்கு ஏறினவங்க அசர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. இதுல எந்த பிரேக்கும் கிடையாது, எந்த டீ டைமும் கிடையாது, எந்த விதமான ஸ்நாக்ஸ் டைமும் கிடையாது. பேச்சு என்ன செய்யுது, கண்டினியூவா போயிட்டே இருக்குது. ஆச்சரியத்திற்கு மேல ஆச்சரியம். அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அசர் முடிச்சிட்டு திரும்பவும் எங்க ஏறினாங்க, மெம்பர்ல ஏறினாங்க. மெம்பர்ல ஏறி மக்ரிப் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. மக்ரிபினுடைய வக்து வந்துச்சு, பிலால் பாங்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சாங்க. மக்ரிப் தொழுக முடிஞ்சோன்னா ரசூலுல்லாஹ் திரும்பவும் எங்க ஏறிட்டாங்க, மெம்பருக்கு ஏறினாங்க. மெம்பருக்கு ஏறி இஷா வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக பேசினாங்க, குத்துபா செஞ்சாங்க. இஷாவினுடைய தொழுகையோடு அந்த குத்துபா என்ன செய்யுது, முடியுது. எப்ப ஆரம்பிச்சிச்சு, ஃபஜ்ர் ஆரம்பிச்சு. எது வரைக்கும் பேசினாங்க? அபூ ஹுரைரா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்காது, எதெல்லாம் அனாச்சாரம், எது ஹலாலா இருக்கும் எது ஹராமா இருக்கும், அத்தனை ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டாங்க ஒரே நாள்ல. இந்த செய்திகளை சொன்ன ஒரு மனிதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர துனியாவில் யாருமே கிடையாது. சொல்றோம்லங்க, ஒரு காலம் ஒன்று வரும், ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கும், யார் சொன்னது? அது இன்னைக்கும் பார்க்கிறோமா இல்லைங்களா? 1500 வருஷத்துக்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்ன செய்திகள் இன்னைக்கு நாம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கமாலியத், கல்வியால் இல்மால் பூர்த்தியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அழகால் பூர்த்தியானவர்களோ அதுமால் கல்வியாலும் கமாலியத்தாலும் பூர்த்தியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, சகிப்புத்தன்மை ரசூலுல்லாவை தவிர வேற யாருக்கு துனியாவில் கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் இருக்காங்க, பட்டுன்னு என்ன செய்யும், நமக்கு கோவம் வந்துடும். ஆஜியார் நல்லா தாங்க தர்மம்லாம் பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் கோவக்காரங்க, தப்புன்னு திட்டி போடுவார். ஒன்று ப்ளஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் மைனஸ் ஆகுது. ரெண்டுமே ப்ளஸ்லே போன ஒரே டிபார்ட்மெண்ட் யார் தான்? இப்போ நான் கேட்குற கேள்வி அத்தனைக்கும் யாரை தான் பதிலாக சொன்னீங்க? நம்மளையோ என்னையோ உங்களையோ யாருக்காச்சும் சொல்லிக்க முடியுமா? அல்லாஹ் கிருபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாரும் உயர்ந்தவங்களவே கிடையவே கிடையாது. கொடை குடிக்கிறதுல ரசூலுல்லாவை விட உயர்ந்தவங்க யாருமே கிடையவே கிடையாது. மன்னிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உயர்ந்தவங்க யாருமே கிடையவே கிடையாது. பணிவுல ரசூலுல்லாவை விட உயர்ந்தவங்க இந்த துனியாவில் யாருமே கிடையாது. பணிவால அந்த பணிவை உயர்த்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் உள்ளுக்குள்ள, ரசூலுல்லாஹ் உள்ளுக்குள்ள வந்தாலும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாமா, எந்திரிச்சு நிற்பாங்களாமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்காண்டி ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க, எனக்காண்டி ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க? இதுக்கு முன்னால் வந்த தலைவர்கள்லாம் வந்தவொன்னா அவங்களுடைய சிப்பாய்களும் அவங்களுடைய படை அமைச்சர்களும் எந்திரிச்சு நின்ற மாதிரி எனக்கு என்னத்துக்கு எந்த அடிச்சு நிற்கிறீங்க? குழு இன்னமா அனபசரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல பல ஆள் தாண்டாங்க.
புரியுதுங்களா? புரிய வைக்கிறதுக்கு சொன்ன வார்த்தை. நானும் உங்களை போல ஆள். ரசூல்லா சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏன் ரசூல் வந்தாருன்னா எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? எல்லா விதமான அந்தஸ்தும் பெற்றவங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா என்ன செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நான் வர்றேன், ஒரு ஆள் கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க பாரு. கல்புல என்ன ஓடுது மனசுக்குள்ள, நடக்குதா இல்லைங்களா? ஆனா எந்திரிச்சு நிக்கிறவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க, உட்காருங்க நீங்க. முகம் கடுகடுத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பணிவினுடைய உச்சத்திற்கு போனவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதம் ரசூலை விட உயர்ந்தவர்கள் இந்த துனியாவில் யாராவது இருக்காங்களா? நீதத்துக்கு பேர் போனவங்களே யாருதான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துனியாவின் மீது பற்றற்று வாழ்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு நாள் சஃபாவுடைய மலையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சு காண்பிப்பான். சஃபாவுடைய மலையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஊரில் இருக்கிற பூரா பேர் என்னை வெறுக்கிறான். ஊரில் இருக்கிறவங்க யாரும் என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதி ஒட்ட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யணும்? என் வேலை என்ன? அல்லாஹ்வை சொல்லணும், நான் ரசூலுன்னு சொல்லணும், குர்ஆன் ஒன்று இறங்குதுன்னு சொல்லணும். நான் சொல்ல 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 எல்லாரும் என்ன செய்கிறாங்கங்க? என்னை வெறுக்கிறாங்க. என்னை என்ன செய்கிறாங்க? ஒதுக்குறாங்க. பெரிய கவலை எனக்குள்ள. ஒவ்வொரு நாளும் அடுத்த நேர உணவுகளுக்கு கூட தட்டுப்பாடாக கூடிய ஒரு சிரமமான ஒரு நிலைமை. வயிற்றை தூக்கி பார்த்தா, சட்டை தூக்கி பார்த்தா எத்தனை கல்லை கட்டியிருக்காங்க? ரசூல்லா 2 கல்லு கட்டியிருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் 1 கல்லுண்டா ரசூல்லா என்ன செய்யறாங்கங்க? 2 கல்லை கட்டியிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டு வர சொன்னான். என்ன கேட்ட சொன்னான்? ரொம்ப கவலையா இருக்கீங்களாமா? உங்க கண்ணுக்கு தெரிகிற பூரா மலை அல்லாஹ் உங்களுக்கு தங்கமாக்கி கொடுத்து சொன்னான். என்ன சொன்னா? இப்ப தாண்ட ரப்புக்கு என் மேல கருணை வந்திருக்கு. என்ன சொல்லுவோம் நம்ம? இத்தனை நாளா நான் கேட்டதுவா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இப்பதான் கபூல் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லாஹு தஆலா சொன்னா, உங்க இந்த தங்க இந்த மலைகளை பூலாத்தி அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா? தங்கமாக்கி கொடுக்க சொன்னான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை பிடிச்சி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நாள் பசியா இருந்து ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு நான் ஆசைப்படுறேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு நாள் பசியில பசியை உணர்றேன், மறுநாள் பசியில சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறேன்? நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தைங்க, யாராலங்க சொல்ல முடியும்? இதுதான் கமாலியத். இந்த கமாலியத்தால் பரிபூர்ணமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யாராலையும் சொல்ல முடியாத துனியா. இன்னும் கொஞ்சம் உணவு கொடுங்களேன், இன்னும் கொஞ்சம் உணவு கொடுங்களேன். பள்ளி ஃபஜ்ர் தொழுதுட்டு பள்ளிவாசல் வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா நாயகத்துல, ஆயிஷாவே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கியாமா? நாம ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றப்ப பையோட வரலாம். எங்க போயிட்டு? மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு எங்க போயிடலாம்? ஒன்னா எங்க என்னங்க, மார்க்கெட்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயெல்லாம் இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு உண்டான தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான நிலைமை அன்னைக்கு இல்லை. ஆனா இவங்க தான் நபிமார்களுடைய தலைவர், நபிமார்களுக்கு இமாம், சய்யிதுல் அம்பியா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், லட்சக்கணக்கான பட்டங்களை கொடுத்திருக்கிற அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றற்ற தன்மையோட வாழ வைக்கிறோம். மெல்லமா கேட்டாங்க, ஆயிஷாவே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதாமா? இல்லைங்க நாயகமே. சரி, நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிறேன். வாரம் வாரம் திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. அது வாரண்டியா வைக்கிற நோன்பு. மற்ற நோன்புகள் எல்லாம் அன்றைக்குண்டான உணவுகள் இல்லாத போது நான் என்ன செய்யறேன்? நான் நோன்பு வச்சுக்கிறேன்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் கமாலியத், பரிபூர்ணம். இதுதான் யாராலும் என்ன செய்ய முடியாது, இந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னைய முழுசா பின்பற்றதுக்கு தகுதியானவர்கள் நீங்கள். உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா? இந்த இமாமை பின்துயர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன் சொல்றோம். அதுக்கப்புறம் வேற நேரத்துல இமாம் பார்த்து சொல்லுவோமாங்க? என்னங்க, லொஹுர் தொழுகையை, மக்ரிப் தொழுகையை இந்த இமாமை பின்துயர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன் சொல்றோம்லங்க. யாரை பின்பற்றுறோம்? இமாமை பின்பற்றுறோம். சலாம் கொடுத்து முடிச்சாச்சு. வெளியே வந்தவன ஜுபைரத்தை கையை பிடிச்சு உங்களை நான் பின்பற்றேன் யாராவது நம்ம சொல்லியிருக்கோம்? என்னங்க, ரசூலுல்லாஹ் வாயை திறந்து சொன்ன வார்த்தை, என்னை நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. என் நபியின் இடத்துல அழகான நடைமுறை இருக்கிறது, எடுத்து வாழ்க்கையில பின்பற்றுங்களேன். அல்ல யார் சொல்றா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். எல்லா நேரத்திலையும் எல்லாருடைய மனங்களையும் ஆள் கொண்டவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயாவது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் யாரையாவது நோவினப்படுத்தினாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குதா? என்னங்க, ஒரு ஹதீஸ் இருக்குதா? எந்த ஹதீஸுமே கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான நற்குணத்தாலும் பூர்த்தியானவர்கள். இதைத்தான் நாம சொல்றோம் கமாலியத். இதைத்தான் நாம என்ன சொல்றாங்க? இப்ப நான் எல்லா கேள்விகளுக்கு யார பதிலா சொன்னீங்க? இதுக்கு இடையில வேற உதாரணத்துக்கு யாராவது பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்குதா?
இல்ல. அழகுக்கு அவங்க தான் பதில், கமாலியத்துக்கு யார் தான் பதில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பூசிரி இமாம் அழகாக படிக்கிறாங்க. பலகல் உலா பி கமாலிஹி கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி. அழகாலும் நீங்கள் பூர்த்தியானவர்கள், கமாலியத்தாலும் நீங்கள் பூர்த்தியானவர்கள். இப்பேற்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பேற்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறது எப்படி தெரியுமா படுப்பாங்க? ஓட போற பாயில தான் என்ன செய்வாங்க? பெருமானார் படுத்திருக்கிறாங்க. அச்சு விழுந்திருக்கும் பெருமானாருடைய படுத்து 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 முதுகெல்லாம் என்ன வந்துருச்சு? அச்சு விழுந்துருச்சு. உமர் அலி எல்லாம் மெல்லமா கையை பிடிச்சிட்டு கேட்டாங்க, நாயகமே உங்களுக்கு ஒரு மெத்தை ஒன்று வாங்கி கொடுக்கட்டுமா? ஓலையால் கூரைகளால் நெய்யப்பட்ட ஒரு மெத்தை ஒன்று வாங்கி கொடுக்கட்டுமா? பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறவனுக்கு என்னப்பா மெத்தைன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பயணங்க? எங்க மதீனாவுக்கா? என்ன எங்க பயணம்? பயணத்துல போய்கிட்டு இருக்கிறவனுக்கு என்னத்துக்குங்க மெத்த? ஒரு மர நிழல் கிடைச்சா அந்த காத்தை வாங்கிட்டு என்ன செய்வான்? போய்கிட்டே இருப்பான். நாம எதுக்கு வந்திருக்கிற பயணியாளி தெரியுமா? ஆகிரத்தை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். ஆகிரத்தை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். துனியாவிலே வாழ்றவனுக்கு தான் என்னதெல்லாம் வேணும்? மெத்த வேணும், ஏசி வேணும், அது வேணும், இது வேணும். நான் பயனாளி, நான் பயணம் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லைன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதாங்க கமாலியத்து. யாராலங்க சொல்ல முடியும்? என்னங்க ஏசியே ஓடல, தக்பீர் கட்டி தொழுத மாதிரியே இல்லைங்கிறான் நம்ம. என்னங்க இன்னைக்கு ஏன் வெள்ளிக்கிழமை பார்த்து என்ன ஏசி ஒர்க் ஆகல நம்ம என்ன செய்யறோம்? சண்டை போடுறோம். பள்ளியே நம்பி போயிருக்குது. ஒருத்தர் சேர தூக்கிட்டு எங்க வர்றாரு? உள்ளுக்குள்ள ஏசிக்கு இடம் கிடைக்குமாங்கிறார். எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு இடம் இல்லையாங்கிறார். சொல்றது புரியுதுங்களா? ஆனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இருக்கிறவனுக்கு தான்ப்பா எல்லாம் தேவை, நான் இருக்கிறவன் கிடையாது, நான் என்னது? நான் போய்கிட்டு இருக்கிறவனப்பா. என்னங்க நான் போய்கிட்டு இருக்கிறேன். போகிறவனுக்கு என்ன தேவை? ஒரு மரத்துக்கு அடியில நிழல் இருந்தா போதும், காத்தை வாங்கிட்டு போயிடும். எப்பேற்பட்ட ஆளுமை பாருங்களேன் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உண்டானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பக்கம் வரலாறை கேட்கிறோம், ஒரு பக்கம் ஹதீஸை கேட்கிறோம், இன்னொரு பக்கம் ரசூலுடைய அகமியத்தை புரிஞ்சு பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை புரிஞ்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மைகளை புரிஞ்சு பாருங்க. இப்படி புரிஞ்சு ரசூலுல்லாஹ்வை நேசித்து பாருங்களேன், அந்த நேசம் இன்னமும் அதிகமாகும். புரியுதுங்களா நான் சொல்றது? எப்பேற்பட்ட ஆற்றல் தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு? ஒரு காட்டு அரபி வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட. இந்த அங்க ஒரு மரம் தெரியுதுல பாத்தீங்களா முகமது, அந்த மரம் உங்கள்கிட்ட சாட்சி சொன்னா தான் நான் என்ன செய்வேன்? நான் ஈமான் கொள்ளுவேன். சொல்றது புரியுதுங்களா? அந்த மரம் உங்கள்கிட்ட சாட்சி சொன்னா தான் நான் ஈமான் கொள்ளுவேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கையத்தான் அசைச்சாங்க. ஜாத் லி தஅவதிஹில் அஸ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹா அலா சாகிம் பிலா கதமி. அந்த மரம் என்ன செஞ்சுச்சு? கன்னமா சத்தரத் சத்தரல் லிமா கதபத். தன்னை தானே பேத்துக்குச்சு அந்த மரம். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி தன்னை தானே பேத்துக்கிட்டு மெதுவாக என்ன செஞ்சுச்சு? அந்த மரம் வந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால சாஜிதா பண்ணுச்சு அந்த மரம். இன்னைக்கும் அந்த மரம் இருக்குதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரம் இன்றைக்கும் இருக்குது. அது சஜிதா பண்ணுச்சு. சஜிதா பண்ண மரம் ரசூலுக்கு முன்னால சொல்லுச்சு, நீங்க தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். காட்டரபி பிரமிச்சு போயிட்டான். அந்த காட்டரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து ஈமான் கொண்டவர் அந்த காட்டரபி. யோசித்து பாருங்களேன். எல்லா விதமான கல்வியும், எல்லா விதமான அந்தஸ்துகளும், எல்லா விதமான மதிப்புகளும் ஒன்று சேர பெற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட நான் ரசூலுன்னு சொல்லலை, என்னை அப்துண்டே சொல்லுங்க. ஒரு வயசான கிழவி மூட்டையை சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு போகுது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ஏமா நான் வேணா உங்க மூட்டையை தூக்கிக்கிட்டோமாமா? சரிப்பா தம்பி தூக்கிக்கப்பா. தூக்கிக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையில ஒன்று கையில ஒன்று பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா என்ன செய்யுது? எம்டியா வருது. ரசூலுல்லாஹ் சுமையெல்லாம் என்ன செஞ்சுனா சுமந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த அம்மா அதை இதையும் பேசிட்டே வந்துட்டு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்லிச்சு, உன்னை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, உன்னை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. உனக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எனக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கிற நீ, உனக்கு ஒன்று சொல்றேன் கேட்கறியா? சொல்லுங்கம்மா. ஊர்ல யாரோ புதுசா முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காராமா. அவர் ஏதோ புதுசா அதையும் இதையும் என்ன செய்யறாராமா சொல்றாராமா. உன்னை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, அந்த ஆள் கூட போய் சேர்ந்துறாரப்பா. நீ தூக்குறவரு அவரு தான், அவரு கூட போய் நீ என்ன செஞ்சிடாத, நீ சேர்ந்துடாத. ரசூலுல்லாஹ் சரிங்கம்மா அப்படின்னு என்ன செஞ்சாங்க? சொல்லிக்கிட்டே வந்தாங்க. வீடு வரைக்கும் என்ன செஞ்சிச்சு? அந்த அம்மா யாரை இகழ்ந்துகிட்டே வந்துச்சு? ரசூலுல்லாஹ்வை. புகழுக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ்வுடைய காது பட அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? இகழுது. சரிங்கம்மா என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டே இருந்தாங்க.
வீட்டுக்குள்ள வந்து பைய வச்சிருப்பான். பைய வச்சுதாங்க ஸல்லல்லாஹு. அடடா, இவ்வளவு தூரம் உன்னை கேட்டுக்கிட்டே வந்து உன் பேரை கேட்கவே இல்லையப்பா, என்னப்பா உன் பேர்? முஹம்மதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது. முஹம்மது எந்த முஹம்மது? இவ்வளவு நேரம் ஒரு ஆளை திட்டிகிட்டே இருந்தீங்களா, அது நான் தான்டாங்க. இவ்வளவு நேரம் ஒரு ஆளை திட்டிக்கிட்டே இருந்தீங்களா, அது யாரு தான்? நான் தான். அந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுமா? கண்ணீர் மழுக அப்படியே அழுகுது. கையை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிச்சு? ஈமான் கொண்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? ஈமான் கொண்டுச்சு. உன்னை விட அழகான நற்குணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துனியாவில் யாருமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவில் பேர் குணம் நற்குணத்தை கொண்டவங்க பெருமானாரை தவிர இந்த துனியாவில் யாருமே கிடையாது. யாராவது இருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறப்ப குப்பை கொட்டுற ஒரு அம்மா மௌத்தா போச்சு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப யார் போய் பார்த்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் பார்த்தா. ஜமாலியத் கமாலியத். கமாலியத்னா என்னங்க? எல்லா விதமான நற்குணங்களும் ஒன்று சேர பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துனியாவில் ரசூலுல்லாஹ்வை தவிர இந்த துனியாவில் வேற யாருமே கிடையாது. இதை அணுதணுவாக யோசிச்சு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சு பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இன்னமும் நமக்கு என்னவாக ஆகும்? அதிகமாக ஆகும். பெருமானாரோடு சேர்றதுனால குர்ஆன் சிறப்பு பெறுகிறது. பெருமானாருக்கு வஹி கொண்டதுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சய்யிதுல் மலாயிகாவாக மாறுறார். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிறதுனால தலை சிறந்த உம்மத் யாருதான்? யாருதாங்க? நாமளே சொல்லலாமே. நாம தான் யாரால சிறந்தவங்க? ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்ததுனால. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நட்பு கிடைச்சதுனால தான் மிகப்பெரிய மனப்பாட சக்திகளை பெற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய ஹதீஸாளராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? மாறி போகிறாங்க. யோசித்து பாருங்களேன். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸ்ல நாம தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டு விஷயம். ஜமாலியத், மறந்துட மாட்டோமே. ஜமாலியத் கமாலியத். ஜமாலியத்னா அழகு. அழகால் முழுவதுமான பூர்த்தி பெற்றவர்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கமாலியத், உலகத்தில் உண்டான எல்லா குணங்களும் எல்லா விஷயங்களாலும் பூர்த்தியானவர்கள் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எல்லா சிறப்புகளுக்கும் யாரை பதிலா சொன்னீங்க? நான் திரும்ப கேட்கறதுக்கு உண்டான விளக்கம் என்ன தெரியுமா? இத்தனையும் ரசூல்லா தான் வாயால சொல்லிட்டு ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வலா ஃபஹ்ர். இதை சொல்றதுனால எனக்கு எந்த பெருமையும் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல யாரும் சொல்லாத வார்த்தை வலா ஃபஹர். எனக்கு இதை சொல்றதுனால எனக்கு எந்த பெருமையும் எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது. முழுவதுமான சொந்தக்காரன் யார் தான்? அல்லாஹ்வாகத்தான் இருக்கு. அல்லாஹ்வின் மூலமாகத்தான் எனக்கு இந்த எல்லா விதமான அந்தஸ்துகளை கிடைச்சிருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா? இதை பத்தி பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும் இல்லைங்க. எப்படிங்க பேசுறது? வாரத்துக்கு ஒருக்கா நீங்க தான் பயான் பண்றீங்களா? சத்து கேட்டு போயிடுவோமே. வீட்டில் பேசுங்க. எங்க பேசுங்க? வீட்டில் பேசுங்க. சாப்பிட்றப்ப பேசுங்க, தூங்குறப்ப பேசுங்க, இன்னும் பிற நேரங்களில் என்ன செய்யுங்க? பேசுங்க. ஒவ்வொரு நேரமும் யாரால தான் கிடைச்சிச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்ம இன்பம் கிடைச்சிச்சுங்கிறத ரசூல் சமூகத்திற்கு சொல்லிக்கிட்டே இருக்கல. உங்களை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கும் மனிதர்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னுடைய பயானை நிறைவு செய்யறேன். உலகத்தினுடைய நாட்களிலேயே சிறந்த நாள் எதுங்க? என்னங்க ஜி, லைலத்துல் கத்ர்லாம் இருக்குது, அரஃபாவுடைய தினம் இருக்குது. அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்றான். இப்ப நாட்களிலேயே எது சிறந்த நாள்? ரம்ஜான் மாசத்துல லைலத்துல் கத்ர் இருக்குது, ஷபே பராத்துல பெற 15 இருக்குது, துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது, முஹர்ரம் மாசத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது. அப்ப நாட்களிலேயே எது சிறந்த நாட்கள்? அறிவோட சொல்லணும், பதில் கரெக்டா சொல்லணும். என்னங்க? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதனால சொல்றீங்க ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க பிறந்த நாள் தான் சிறந்த நாள்? எதனால சொல்றீங்க? அந்த ரசூலுல்லாஹ் வரலைன்னா இந்த அரஃபாவும் வந்திருக்காரு, அந்த ரசூலுல்லாஹ் வரலைன்னா இந்த ரமலானும் வந்திருக்காரு, அந்த ரசூலுல்லாஹ் வரலைன்னா லைலத்துல் கத்ரும் வந்திருக்காரு, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலைன்னா நிஸ்ஃபு ஷஅபான் வந்திருக்காரு. யாரால தான் எல்லாம் கிடைச்சிச்சு? அப்ப உலகத்தினுடைய நாட்களிலேயே சிறந்த நாள் எதுதான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறந்தாங்க? திங்கட்கிழமை. ஒரு மாசத்துல எத்தனை திங்கட்கிழமை வருது? 4 திங்கட்கிழமை வருது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள். அதனாலதான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுன்னத்தான நடைமுறை என்னன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையினுடைய நாளிலேயும் சூரத்து தாஹா ஷரீஃபை நீங்க ஓதுங்க. சூரத்து தாஹா ஓதுங்க.
தாஹா ஷரீஃபை ஓதுவதின் மூலமாக அந்த நாளை நாம் என்ன செய்யலாம், கண்ணியப்படுத்தலாம். அதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையுடைய நாட்கள்லையும் அதிகமான கண்ணியத்தை என்ன செய்வாங்க, சிறப்புப்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப எல்லா விதமான மேன்மைகளும் அந்தஸ்துகளும் பெற்றவங்க யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னையிலிருந்து ஒரு நியத்து ஒன்று வைக்கலாமா? என்ன நியத்து? திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், அது அற்புதமான நியத்து. வேற என்னங்க? ஸலவாத் ஓதலாம், சுப்ஹானல்லாஹ், அந்த நியத்து. அப்புறம் தர்மம் பண்ணலாம். நான் சொல்ற ஒரு நியத்து வைங்க, ரொம்ப லேசான நியத்து. ஆனா நம்ம ரொம்ப கவனக்குறைவோடு இருக்கிற அந்த காரியத்தை எப்பெல்லாம் பெருமானாருடைய பேரு கேட்கிறோமோ அப்பெல்லாம் என்ன சொல்லணும்? இதை விட உயர்ந்த நல்ல காரியம் வேற எதுவுமே. ஒவ்வொரு தக்பீர் தொழுகையிலையும் தொழுக முடிச்சுட்டு எத்தனை தடவை முகம்மதுங்கிற பேரை சொல்றா தெரியுமா? 2 தடவை சொல்ற. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். பள்ளிவாசல்ல ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சொல்லணும். என்ன சொல்லணுங்க? சொல்லணும். சத்தமா சொன்னா பக்கத்தில் இருக்கிறவர் முறைக்கிறார். என்ன சொல்றாருங்க? பக்கத்தில் இருக்கிற என்ன செய்யறாரு? என்னத்துக்கு ஜெத்தி இவ்வளவு சத்தமா சொல்றீங்க நீங்க? இந்த பேரை சத்தமா சொல்லாம வேற யார பேரை சொல்றதுப்பா? வேற யார சொல்றது? யாரத்தான் சொல்லணும்? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். எப்பெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கிறோமோ அப்பெல்லாம் என்னதான் சொல்லணுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். துருக்கியில அரபனுடைய நாடுகள்ல இன்னமும் நீங்க போய் அந்த மஜ்லிஸ்ல நீங்க கலந்தீங்கன்னா, அந்த மஜ்லிஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கற வார்த்தை சொல்றப்ப ஸலவாத்து சொல்லேன்னா அவங்க அடுத்த பேச மாட்டாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. பேச்சுக்கே வார்த்தைக்கே பதில் வரல, நான் எப்ப அடுத்து தொடர்ந்து பேசுறதுன்னு சொல்றது புரியுதுங்களா? திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். திங்கக்கிழமை ஸலவாத்து சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ். தான தர்மம் செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்து சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டா என்ன சொல்லணுங்க? இதுல எந்த விதமான சங்கூசமும் பட தேவையே இல்லை. அந்த ரசூலால தான் நமக்கு என்னதுங்க? துனியாவிலே வெளிச்சம், ஆகிரத்திலேயே வெளிச்சம், கபரிலேயே வெளிச்சம், மஹ்ஷர்லேயே வெளிச்சம். யாரால தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால தான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துல பிறந்ததுனால தான் நமக்கு எல்லா விதமான சலுகைகளும் அந்தஸ்துகளும். அப்ப அந்த அந்தஸ்துக்கும் சலுகைக்கும் உண்டான அந்த மனுஷருடைய அடிப்படை வழங்கணும் இல்ல? என்னங்க, வழங்கணுமா இல்லைங்களா? ரசூல்லாவை கனவுல பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அகம்மியத்தை விளங்கணும், ரசூலுடைய கண்ணியத்தை விளங்கினா நாம ரசூலை தேடி போற தேவையில்ல, ரசூல்லாவே. இதுதான் செய்திங்க, இதுதான் வரலாறு. நாம யாரை தேடி போக தேவையில்ல, நாம யாரை பத்தி தேடி போக தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்க? வந்துருவாங்க. குர்துபி இமாம், குர்ஆனுடைய விளக்க உரையில மிக பெருமை மேன்மைப்பட்டவர்கள் இமாம் குர்துபி இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இஷா தொழுகிறாங்க. இஷா தொழுது முடிச்சுட்டு குர்துபி இமாமுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப்ல போய் நின்று ரசூல்லாட்ட சொன்னாங்க, நாயகமே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, உங்களுடைய குர்ஆனுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனுக்கு உங்க தர்பார்ல உட்கார்ந்துட்டு நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? விளக்க எழுதிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன இல்லை, உணவு இல்லைங்க நாயகமே, எங்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு வழி கொடுங்க. யார் செய்யறா? குர்துபி இமாம் துஆ செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கண்டா, அந்த மதீனா நகரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குடும்பத்தினுடைய கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன நேசிக்கிறவங்க 3 பேர் பசியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் 3 சாப்பாடு கொடுத்துட்டு வாங்கன்றாங்க. என்ன நேசிக்கிற 3 பேர் பசியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. யாரு? இன்னாரு எல்லாம் யார் சொல்லிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பசியோடு களைப்போடு என்ன செஞ்சிருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல கதவை தட்டுறாங்க, கதவை தட்டி சாப்பிடுங்கிறாங்க. ராத்திரி நேரத்துல இருந்தால் பசியோடு சாப்பாடு கொடுத்தா என்ன செய்வாங்க? சாப்பிடுவாரா இல்லையா? பசிய சாப்பாட்டை வாங்கினவங்க வயிறார சாப்பிட்டாங்க. 3 பேத்துக்கு வந்தது இல்ல, 5 பேத்துக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏங்க, நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், மிச்ச உணவு இருக்குது, நீங்க எடுத்துட்டு போயிருங்க. இல்ல, நீங்க அடுத்த வேளைக்கு இந்த உணவு வச்சுக்கோங்க. வெளியே போகிறப்ப குர்துபி இமாம் கேட்டாங்க, நீங்க யாருன்னு தெரியலையே, ராத்திரி நேரத்துல உணவு வந்து கொடுத்தீங்க, பசியால நாங்க என்ன செஞ்சிட்டோம்? சாப்பிட்டுட்டோம். நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வம்சத்திலே வரக்கூடிய பேரர்ல ஒருத்தர் தான். நீங்க எப்படிங்க வந்தீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்த சொன்ன வார்த்தை, என்னை நேசிக்கிற 3 பேர்கள் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் உணவு கொடுங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வை நேசித்தா நாம தேடி போறதில்லை, யார் தேடி வர்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வர்றாங்க. பெருமானாரை நேசித்தா அல்லாஹ்வுடைய நேசம் என்ன செய்யுது?
கிடைக்குது. இப்ப இதை விட துனியாவில் வேற என்ன நமக்கு வேலை இருக்குது? அதனாலதான் எல்லா நேரங்களிலும் யாரை பத்தி பேசணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணும். சொல்லுங்களேன் ஸலவாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணும். அப்பேற்பட்டி பேசுகிற, கேட்கிற, அதன் மூலம் இன்பம் பெற்றுக் கொள்ளுகிற உயர்ந்த ஈமானிய சொந்தக்காரர்களா அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. இன்றிலிருந்து நாம் என்ன செய்யணும்? நாம முழுமையாக நியத் வைக்கணும். எப்பெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கிறோமோ என்ன சொல்லணுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொல்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு கடைசி கபர் வரைக்கும் என்ன செய்யும்? நம்மளைய கூட்டிட்டு போகுங்கிறது எந்த விதமான மாற்றும் கருத்தும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸில் நம்ம அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. இந்த எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று கூடுகிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா நிறைவாக கபூல் செய்தருள்வானாக. நாம ரபியுல் அவ்வல் பிறந்தவொன்னு நாம சொல்லியிருந்தோம். நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதுவோம்னு சொல்லிட்டு ஆண்களுடைய தரப்புல ஒரு குர்ஆன் என்ன செய்யப்பட்டுச்சு? ஓதப்பட்டுச்சு. பெண்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? எல்லாரும் சேர்ந்து 3 குர்ஆன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஓதி இருக்கிறாங்க. 59 யாசீன் ஓதி இருக்கிறாங்க. 16,000 தரூத் ஷரீஃப் ஸலவாத் என்ன செய்யப்பட்டிருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக ஓதப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் யாருக்காக வேண்டி செய்யப்பட்டுச்சுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக. 8000 ஸலவாத். சுப்ஹானல்லாஹ். எத்தனை ஸலவாத்? 8000 ஸலவாத், 17 யாசீன்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஓதியவர்களை அல்லாஹ் தஆலா நிறைவாக கபூல் செய்தருள்வானாக. ஏற்கனவே 16,000, அப்புறம் ஒரு 8,000, 4 குர்ஆன் ஷரீஃபுகள், 59 யாசீன், 17 யாசீன், அதுக்கப்புறம் ஒரு 61 யாசீன். இது அனைத்து யாருக்கு? 12 யாசீன். அப்ப இங்க 300 யாசீன், 4 யாசீன், 63 யாசீன். அல்ஹம்துலில்லாஹ். 4 யாசீன். அல்ஹம்துலில்லாஹ். ஓதிய 12 யாசீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் 26 யாசீன். யாருக்காண்டி ஓதி இருக்காங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக. இந்த ஓதுனதுனால நாம என்ன பெற்றுக்கிட்டோங்க? ஓதுனதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? கனெக்ஷன் கரெக்டா இருக்கு. என்ன இருக்குதுங்க? கனெக்ஷன் என்ன இருக்குதுங்க? கரெக்டா இருக்குது. இப்ப கனெக்ஷன் ரூட்டை அல்லாஹ் என்ன செய்யறாங்க? கரெக்ட் பண்ணி கொடுக்குறான். நீ யாருக்காக வேண்டி ஓதி இருக்கிற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காண்டி நம்ம ஓதி இருக்கிறோம்ல. இந்த ஓதுதின் மூலதனுடைய பரக்கத்தால அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்லங்களிலேயும், நம்முடைய குடும்பங்களிலேயும், நம்முடைய மௌத்திலேயும், நம்முடைய கபரிலேயும் அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக்கி தந்தருவானாக. இந்த முழுவதுமான இந்த யாசீன்களை அனைத்தையும் குர்ஆன் ஷரீஃப்களையும் ஸலவாத்துகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகத்திற்கு எத்தி வைப்போம். எத்தி வைக்கிறது எப்படின்னு தெரியுமில்லங்க? அல்லாஹும் அவுசில் சபாபமா கரஅனாஹு மின் கலாமிகல் அஸீஸ் நம்ம சொல்றோம் இல்லங்க. இது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு துஆவினுடைய வழிமுறை. ஆனா என்ன அசல் பாடம் தெரியுமா? நாம எப்ப ஓதுறோம்னு நியத்து வச்சுட்டோமோ, நல்லா விளங்கிக்கணும். எப்ப ஓதுறோம் நியத்து வச்சுட்டோமோ அப்பவே செய்தி சொல்லப்படுகிறது, இன்னாருடைய மகன் இன்னாரு உங்களுக்காக அப்படி ஸலவாத் ஓதிருக்காரு நாயகம். இன்னாருடைய மகன் இன்னாரு உங்களுக்காக அப்படி யாசீன் ஷரீஃப் ஓதிருக்காரு நாயகமே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அகமுகம் கொண்டு அதை என்ன செய்யறாங்க? வரவேற்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுடைய சமூகத்தில் இது என்ன செய்யப்படுதுங்க? என்ன செய்யப்படுது? ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு 75 வயது கிழவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்கு போய் சொல்லுச்சாமா, நான் 75 லட்சம் ஸலவாத் ஓதிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை ஸலவாத்? 75 லட்சம் ஸலவாத் ஓதிட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறதுன்னு கேட்டுச்சாமா. இது எப்படி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறது? அப்ப இங்கிருந்து ஆசிரியர் அவங்க உஸ்தாது சொன்னாங்களாமா, எப்ப நீங்க நியத்து வச்சிட்டீங்களோ அப்பவே என்ன செய்யப்பட்டுச்சு? அது எத்தி வைக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நம்முடைய எல்லா விதமான கைர் பரக்கத்துகளை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா நம் நிறைவாக தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் தரூத் ஷரீஃப் யா நபி பைத் ஓதி துஆவோடு என்ன செய்யும்? இது மஜ்லிஸ் நிறைவு.